ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டில்லியில் மோசமடைந்த காற்று மாசை தடுக்க தவறிய அரசை கண்டித்து நடந்த போராட்டத்தில் மாவோயிஸ்ட் ஆதரவு போஸ்டர்கள் இடம்பெற்றதால் பதற்றம் ஏற்பட்டது. டில்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இதை முதல்வர் ரேகா குப்தா தலைமையிலான அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து பாஜக அரசை கண்டித்து இந்தியா கேட் நோக்கி கடந்த 8ஆம் தேதி கண்டன பேரணி நடத்தின. அப்போது காற்று மாசு கட்டுப்படுத்த ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை அரசு வகுக்க வேண்டும் என வலியுறுத்தின. இந்நிலையில் காற்று மாசு கட்டுப்படுத்த கோரியும் போதிய நடவடிக்கைகள் எடுக்காத அரசை கண்டித்தும் 2வது முறையாக நேற்று முன்தினம் இந்தியா கேட் பகுதியில் போராட்டம் நடந்தது. டில்லி ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். அப்போது சமீபத்திய என்கவுண்டரில் கொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர் மத்மி ஹித்மாவின் போஸ்டர்களை தூக்கி பிடித்து போராட்டக்காரர்கள் சிலர் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் காற்று மாசு போராட்டத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இந்தியா கேட் பகுதியில் பிரதான சாலையை வழிமறித்த போராட்டக்காரர்கள் போக்குவரத்திற்கும் பெரும் இடையூறு ஏற்படுத்தினர். தகவல் அறிந்து அங்கு விரைந்த போலீசார் போராட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் திடீரென பெப்பர் ஸ்ப்ரேவை போலீசாரின் முகத்தில் அடித்து தாக்கினர். இதனால் அமைதி போராட்டம் வன்முறையாக மாறியது. இதைத் தொடர்ந்து அனுமதியின்றி இந்தியா கேட் பகுதியில் கூடியதற்காகவும் போலீசார் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்து தாக்குதல் நடத்தியதற்காகவும் வழக்கு பதிந்து 23 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 3 பெப்பர் ஸ்ப்ரே கேன்களையும் பறிமுதல் செய்தனர். காற்று மாசு தடுக்க கோரி நடந்த போராட்டத்தில் மாவோயிஸ்ட் ஆதரவு போஸ்டர்கள் எப்படி முளைத்தன என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் 17 பேருக்கு 3 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி டில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.